அவன் தலைக்கு மேல ஒரு தண்ணியை ஊத்துங்கப்பா. நரகத்தில் தள்ளுவதற்கு முன்னால் நடக்கும் வேதனை மாம்பெருமக்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். அவனுடைய தலையை அடித்து உடைக்கப்படும், அவன் தலை வெடித்து சிதறிக்கப்படும், தலை இரண்டாக பிளக்குமாம். தலையில் இருக்கக்கூடிய மூளையை கலட்டுவார்கள். கலட்டி எடுத்து வைத்ததற்கு பின்னால் சும்மா சுப்பு பௌக்கர் அசிஹி, அதற்கு பின்னால் தண்ணீரை ஊற்றுவார்கள். உதாரணம் எப்படி தெரியுமா? தலையினுடைய அளவை எழுதுவார்கள் மேன்மக்கள் சாலிஹீன்கள். கியாமத்து நாளிலே ஒரு பல்லின் அளவு உஹது மலை அளவு இருக்கும். 32 பற்கள் என்றால் 32 உஹது மலையை சேர்த்தால் பற்களினுடைய நிலைமை என்றால் அப்பொழுது மண்டை அவனுடைய முகம் என்னவருக்கு பெரியதாக இருக்கும். அவன் உட்காரக்கூடிய அந்த இடுப்பு பகுதி எழுதப்படும். மதீனாவிற்கும் மக்காவிற்கும் மத்தியில் எவ்வளவு இடைப்பட்ட தூரம் இருக்குமோ அந்த அளவிற்கு அவன் உட்காரக்கூடிய அந்த இடத்தை அல்லாஹ் பெரிதாக்குவான். ஏன் தெரியுமா? அப்பொழுதுதான் நரகத்தினுடைய வேதனையை சுவைப்பதற்கு மிகவும் ருசியாக இருக்கும் என்றே அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். மூளையை கழட்டி வைத்ததற்கு பின்னால் சும்மா சுப்பு அலால ரசிகி, அவனுடைய தலையின் மீது அந்த தண்ணீரை ஊற்றுவார்கள். அந்த தண்ணீர் எப்படி மாறும் என்றால், நம்ம இந்த சின்ன இதுல வாட்டர் கேன்ல ஏதாவது ஊற்றுவோம்னா புனல் எடுத்து ஊற்றுவோம் தெரியுமா? அந்த மாதிரி இருக்கும் மண்டையினுடைய அமைப்பு. மூளையை கழட்டிடுவாங்க. மூளையினுடைய இடத்தில் காலியான இடம், அதற்கு பின்னால் முழுவதுமாக உடல். தண்ணீரை ஊற்ற அங்கிருந்து உருக்குமாம். ஒவ்வொரு உறுப்புகளாக உருகி 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 கரைந்து கால்கள் வழியாக செல்லும் என்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நரகத்தினுடைய வேதனையை நினைத்து பார்த்தாலே பாவம் செய்வதற்கு மனம் வராது.